தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்துடைய 5ஆம் வாரத்துடைய இந்த வியாழக்கிழமை இந்த காலை பொழுதிலே ஆண்டவரை போற்ற புகழ, ஆண்டவருடைய இரக்கத்தை மன்னிப்பை நாம் பெற்று வாழ குழந்தை இயேசு நமக்கு இந்த நாளிலே அருளையும் ஆசிரியையும் நிறைவாய் தருகின்றார். இன்றைய நாளிலே தாயாம் திரு அவையானது புனித பிதா என்பவரை நினைவு கூறுகின்றது. இவர் 7ஆம் நூற்றாண்டிலே புனித ஆசீர்வாத அந்த மடத்திலே மிகுந்த கண்ணியத்தோடும் நேர்மையோடும் உண்மையோடும் வாழ்ந்தவர். ஜப தப முயற்சிகளிலே தன்னுடைய வாழ்நாள் முழுமையாய் கடவுளை புகழ்வதிலும் தன்னுடைய துறவர இந்த வாழ்விலும் ஆசீர்வாத இந்த மடத்திலே நல்ல ஒரு தந்தையாக துறவர மடத்தில் அதிபராக இருந்து ஏழை எளியவருக்கு உதவி செய்யக்கூடியவராகவும் இன்னும் தன்னுடைய வாழ்நாளிலே எப்பொழுதுமே கடவுளை மையப்படுத்தி அந்த வாழ்விலே உலகத்தை துறந்து அந்த 7ஆம் நூற்றாண்டிலே கிறிஸ்தவ அந்த விசுவாசத்தை நிலைநாட்டுவதிலே துறவர அந்த ஜபத்தையும் துறவர கூட்டுறவையும் தன் வாழ்நாளிலே கொண்டவராக வாழ்ந்திருக்கின்றார். அவருடைய அடிச்சூடுகளை நாம் பின்பற்ற திருவை இன்று நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே தொடக்க நூல் புத்தகத்தில் நமக்கு எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து நீ இனி ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய், இனி ஆபிரகாம் இல்லை மாறாக ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய் என்று அவரை பார்த்து சொல்லுகின்றார். அவருக்கு ஆசி வழங்குகின்றார். உன்னுடைய இனமானது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இனமாக கடல் மணலைப் போல உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவருக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கின்றார். காரணம், அவர் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். ஆம் என்று சொன்னார். தன் வாழ்நாள் முழுமையாய் கடவுளை வார்த்தையை பறைசாற்றினார். விசுவாசத்தினுடைய தந்தை என அழைக்கப்படுகின்றார். அந்த அளவுக்கு தன் வாழ்நாள் முழுமையாய் கடவுளே எனக்கு சொந்தம் என்று தன் வாழ்நாளில் வாழ்ந்தார் ஆபிரகாம். ஆனால் அவருடைய தலைமுறை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தலைமுறையாக ஆண்டவர் எப்பொழுதுமே அவரோடு இருக்கின்றார். இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிற பொழுது இயேசு அருமையாக ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார் நமக்கு. யாரெல்லாம் இந்த இறைவார்த்தையை கடைபிடிக்கின்றார்களோ அவர்கள் என்றுமே சாக மாட்டார்கள் என்று சொல்லுகின்றார். அவர் சாவு என்பது இந்த உலகத்தை கடந்து நிற்கிறது என்பதை இயேசு ஒரு நிலையான வாழ்வுக்கு நம் எல்லோரையும் அழைக்கின்றார். இறைவார்த்தையை நீங்கள் வாசியுங்கள், கடைபிடியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு சாவே இருக்காது என்று சொல்லுகின்றார். ஆக இன்றைக்கு மனித வாழ்வே, இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்வே, ஒரு நிலையான வாழ்வுக்கான இந்த பயணத்தில் இருக்கிற நம்முடைய வாழ்விலே நாம் கடவுளுடைய வார்த்தையை விசுவசிப்போம். கடவுள் வார்த்தை உயிருள்ளதாக நாம் கொண்டிருப்போம். இந்த தவக்காலத்தில் 5ஆம் வாரத்தில் இருக்கின்றோம். இயேசு நம் கூட இருக்கின்றார். இயேசு நம்மை ஆசீர்வதிக்கின்றார். குழந்தை இயேசு நமக்கு என்றும் பக்கபலமாக இருக்கின்றார். அவரை தேடி வந்திருக்கிறோம். குழந்தை இயேசு நமக்கு அருள் வளங்களை, கொடைகளை நமக்கு கொடுக்கின்றார். அவர் இயேசுடைய அந்த ஒரு தெய்வீக தன்மையை இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். இயேசு கூறுகின்றார், ஆபிரகாமுக்கு முன்பே நான் படைக்கப்பட்டவன் என்று சொல்லுகின்றார். சதுசேயர்கள் பரிசேயர்கள் வியக்கின்றார்கள். இதுவரை சொன்னார், நானே வாழ்வு தரும் உணவு, நானே வாழ்வின் ஊற்று, நானே உங்களுக்கு திராட்சை செடி, நானே உலகின் ஒளி என்றெல்லாம் சொன்னார். அவர் ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் இன்றைய நற்செய்தியிலே எப்பொழுது நான் கடவுளாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிற பொழுது, அவராக முன்பே நான் படைக்கப்பட்டவன் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் திகைத்து போகிறார்கள். சதுசேயர்கள், என்னடா அது, இவர் கடவுளை தான் கடவுள் என்று சொல்லுகிறாரே என்று அந்த அளவுக்கு. என காரணம், மோசேக்கு ஆண்டவர் 30 வெளிப்படுத்தினார், இருக்கிறவர் நாமே என்று வெளிப்படுத்தினார். அந்த வார்த்தையை இயேசு இன்றைக்கு சொல்லுகின்றார், நான் கடவுளாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவருடைய வாழ்விலே அவருக்கு பல்வேறு விதமான கேள்விகள். இவர் எப்படி கூறலாம், இவர் தச்சன் மகன் அல்லவா, இவரை நமக்கு தெரியாதா, இவர் மனுஷன் அல்லவா, எப்படி இவர் அந்த தெய்வீகத்தன்மையை சொல்லலாம் என்று இயேசுவிடத்தை எப்படியாவது இவரை தொலைக்கலாம் என்று, எப்படியாவது இவரை கொள்ளலாம் என்று அவர்கள் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். இயேசு மறைவாக தப்பிவிட்டார் என்பதை பார்க்கிறோம். அப்போ இயேசுவிடத்தில் முழு மனிதம் உண்டு, முழுமையான தெய்வீகம் உண்டு. அந்த முழுமையான தெய்வீகத்தை அவர் கடைபிடிக்க, அதை பார்க்க மறந்து விட்டார்கள் யூதர்கள். இன்றைய நம்முடைய வாழ்விலே இயேசுவை வெறும் மனிதரைப் போல மட்டும் பார்க்கிறோமா, மனித பண்பு மட்டும் பார்க்கிறோமா, அல்லது இயேசுவிடத்தில் தெய்வீகம் உண்டு, அந்த இறை வல்லமை உண்டு, அந்த இறை ஞானம், இறை அதிகாரம், இறை வல்லமை. அவளுடைய பிழைப்பு மலையில் 2ஆம் அதிகாரம் 12ஆவது சொல்வார், இயேசுவே ஆண்டவர் என வாயார் உலக விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் மேலுலகோர் எல்லோருமே இயேசுவை ஆண்டவர் என வாயாறு அறிக்கிறார் என்று சொல்லுவார். அந்த அளவுக்கு இயேசுவை ஆண்டவராக, கடவுளாக இயேசுவை பார்த்த அந்த நிலை இன்றைக்கு நம்ம ஒவ்வொருடைய வாழ்விலுமே இயேசுவே இரட்சகர், இயேசுவே நம் மீட்பர், இயேசு என்னை விடுவிக்க வருகிறார். தவக்காலத்து 5ஆம் வாரத்தில் இருக்கிறோம். இந்த வேலைக்கிழமையிலே நம்முடைய மனநிலை இறை வார்த்தையை கடைபிடிப்பது. எந்த சூழ்நிலையிலுமே இதை விட்டு விலக மாட்டேன். நிறைய புனிதர்கள் இந்த இறைவார்த்தையை பிடித்துக் கொண்டார்கள், சொந்தமாக்கி கொண்டார்கள், கடைபிடித்தார்கள், தங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றார்கள். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறு அப்பா. நம்முடைய தெய்வீக வல்லமை ஒவ்வொரு ஆட்களும்படியாக குழந்தை இயேசுடைய அருள்
எங்கள் ஒவ்வொரு இந்த நாளை நிரப்ப முடியாத இடத்தில் வேண்டுகிறோம். விண்ணப்பங்கள், வேண்டுதல், எதிர்பார்ப்புகள், தேவையோடு இருக்கிற குடும்பங்கள், அநேக குடும்பங்கள் உங்களது நம்பிக்கையோடு குழந்தை சில கரங்களை ஒப்புக் கொடுத்து வேண்டுகிறார்கள். நீரே சர்வ வல்லவராக, நீரே இந்த தெய்வீக தன்மையிலே இறைவார்த்தை யாரெல்லாம் கடைப்பிடிக்கிறவர் என்றுமே சாக மாட்டீர்கள் என்று சொல்கிறப்பா. இது எங்களுக்கு சாவே இல்லை என்று சொல்கிறப்பா. அத்தை ஒரு அந்த இறை வார்த்தையை நாங்கள் வாழ்வாக்க அது உயிருள்ளதாக, வல்லமை உள்ளதாக, கிருபை உள்ளதாக, அந்த நூற்றத்திலும் சொல்லுவோம், ஆண்டவரே நீர் இல்லத்தில் வர நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை சொல்லும் போதும் என் ஊழியன் நலம் பெறுவான் என்று சொல்லக்கூடிய அந்த இறை வார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் சிந்திக்க, நம்முடைய வார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க, எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள், பிரச்சனைகள், குழப்பங்கள், வேதனைகள், துன்பங்கள், நெருக்கடிகள் வருகிற பொழுது நாங்கள் நம்பிக்கையற்றவளாக மாறிவிடுகிறோம். கடவுளே இல்லை என்று கூட சில நேரங்களிலே விரக்தியிலே, தனிமையிலே, சோகத்திலே, வருத்தத்திலே நாங்கள் ஆளப்படுகிறோம். ஏசப்பா, இதோ நீர் தெய்வீகமானவர், நீர் வல்லமை நிறைந்தவர், கிருபை நிறைந்தவர் என்பதை இதோ உடைய இந்த இறப்பு, உயிர்ப்பு, இந்த மறை வழியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற ராஜாவே. இந்த புனித வாரத்தை நோக்கி நாங்கள் செல்லக்கூடிய எங்களுடைய இந்த நாட்களிலே எங்களுடைய உள்ளங்கள் உம்மை நோக்கி உயர்ந்திருக்க, நீரே சர்வ வல்லவர், நீரே கிருபையுள்ளவர் என்பதை நாங்கள் வெளிப்படுத்த, இந்த உலகத்துக்கு பறைசாற்ற, நம்முடைய வார்த்தையை நாங்கள் வல்லமையில்லாத கடைபிடிக்க, குடும்பத்தில் அன்போடும் பாசத்தோடும் பகிர்வோடும் நாங்கள் வாழ, குழந்தை இயேசு எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கும்படி, வழிநடத்தும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன்.